Hi friends, good morning. Very happy to connect with you all with one more episode of Story with Sarama. நமக்கு ஏதாவது லொக்கேஷன் போனால் தான் ஒரு ஃப்ளோ வருது. இதுக்காகவே நம்ம எல்லாம் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறது செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். இங்கே பாருங்கள், ஐயோ சான்ஸே இல்லை சொல்கிறேன் என்ன இடம் கடைசியில். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே, இந்தியா செலிப்ரேட்டிங் 77th இயர் ஆஃப் ரிப்பப்ளிக் டே. ஹாப்பி ரிப்பப்ளிக் டே டு ஒன் ஆல். ஜெய்ஹிந்த். சூப்பர். நம்ம வந்து வி ஆர் ஆல் செட் டு பிகம் த சூப்பர் பவர், ரைட்? சரியான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம அதான் நாடு முன்னே என்னென்னா வீடு நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், தெரு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கிற மனுஷங்க நல்லா இருக்கணும், ரைட்? ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியர்னா எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ். ஓகே, கரெக்டாக நம்ம ஒழுங்காக இருந்தால் எல்லாமே ஒழுங்காக இருக்கும். அது கூட ஒரு ஸ்டோரி இருக்கே. ஒரு அப்பா வந்து ஒரு பையன்கிட்ட ஹீ குடன் எங்கேஜ். அந்த பையன் ஸோ போர்ட் வாஸ் ஆஸ்கிங், அப்பா ஏதாவது என் கூட விளையாடுன்னு. அப்பா உடனே இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பட் ஓகே தான், ரிப்பீட் பண்ணுறது தப்பில்லை. உடனே பையன் சரி அப்பா பார்த்தாரு, ஒரு ஒரு வேர்ல்டு மேப் இருக்கிற ஒரு பேப்பர் கிடைக்குது. எல்லாத்தையும் அதை கிழிச்சு பசில்ஸ் மாதிரி போட்டுட்டு இதை நீ ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்றாரு. சரி பையன் அதை பண்ணுறதுக்கு டைம் ஆகும், நம்ம வேலையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு, அப்பா முடிச்சா வேறு ஆக்டிவிட்டி கொடுங்கண்ணா. ஒரே செம்ம கன்ஃபியூஷனை பார்க்க, எப்படி பண்ண பாசிபிள், ஹீ ஸோ பசில் கன்ஃபியூஷனோட ஹீ ஸோ த்ரில் பசில், எப்படி நம்ம பையன் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா வந்து அவன் சொல்கிறான், அப்பா இதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகம் இருந்தது, அதை ஃபிக்ஸ் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம குளோப் வேர்ல்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. செம்ம டீப் இல்லை? ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ், ரைட்? சரி, இன்றைக்கி ஒரு விஷயம் செம்மையாக என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம் புக்கில் படிச்சது தான். அகெயின் சுட்ட கதைன்னு சொல்லலாம். யா, இட்ஸ் அ ரியல் ஸ்டோரி. அவர் லைஃப்பில் நடந்த ஆத்தர் எழுதியிருக்காரு, ஒரு லைஃப் ஸ்கில்லோட சேர்த்து. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் கால்ட் ராஸ்குட்டி. இந்த ஸ்டோரி நமக்கு ராஸ்குட்டி தான் பேர் வைப்பேன். லெட்ஸ் ஆக்டிவேட் அவர் ராஸ்குட்டி. ஓகே, ஸோ என்னது அப்படின்னா, இந்த ஆத்தர் வந்து என்ன ஒரு அதான் ராஸ்குட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொல்கிறான், ரைட்? சரி, ஸோ இவர் வந்து ஹி டாக்ஸ் அபவுட் ரைட்டிங் டவுன், ரைட்? அதாவது என்ன வேணுங்கிறத நம்ம எழுதுகிறப்போ நம்ம அது இன்ஃபேக்ட் டைப் பண்ணுறதுக்கும் என் கோச் இதை பற்றி ஒரு புக் சம்மரி எடுத்தப்போ சொல்லியிருந்தார். நானும் போய் அந்த புக்கை படித்தப்போ அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த இதெல்லாம் ரிசர்ச், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நமக்கு என்ன வேணுங்கிறது எழுதும்போது நம்ம மூளையில் வந்து 10 மில்லியன் நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகுமா. அதே நீங்கள் டைப் பண்ணும்போது ஹார்ட்லி 0.00 எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நியூரான்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எழுதுறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ ரைட்டிங் டவுன் வாட் வி வாண்ட் இன் அவர் லைஃப், நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதுறதை பற்றி தான் இல்லை. ஸோ அவர் வந்து ஹீ டாக்ஸ் அபவுட் உனக்கு என்ன வேணுமோ அது வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோ. ஏ லிஸ்ட், பி லிஸ்ட், ஏபிசின்னு கேட்டகரியாக பிரிச்சுக்க சொல்கிறாரு. ஸோ ஏன்னா எனக்கு கண்டிப்பாக வேணும் நான் நெகோஷியபிள் கோல்ஸ், நான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணியே ஆகணும். பி அதுக்கு அடுத்தது, சி வந்து குட் டு ஹேவ், ரைட்? கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணேன்னா எனக்கு ஐல் பி வெரி ஹாப்பி அபவுட் தட், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சி கேட்டகரியில் எழுதின ஒரு கோல் வந்து ஆஸ்திரேலியாவில் ஏதோ ஒரு இடம் உருவின்னு ஒரு மவுண்டன் கிளைம் பண்ணணுன்னு எழுதியிருக்காரு. ஸோ அதை பற்றி நிறையா ஆனால் யோசிக்கிறாரு அது. ஏன்னா சி லிஸ்ட்டில் இருந்தாலும் சம்ஹவ் அது மேலே ஒரு ஈடுபாடு வந்து அதை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து உடனே அவருக்கு இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இங்கே இருக்குது, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பிரெயினுக்குள்ள. ஸோ அதுதான் நம்மளோட ஜிபிஎஸ், அதுதான், ரைட்? ஸோ ஆக்டிவேட் ஆகுது, எல்லாருக்கும் இருக்குது. இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் அதுதான் இந்த ஸ்டோரி சாயிரமா வந்து லெட்ஸ் ஆக்டிவேட் அவர் ராஸ்குட்டி. இந்த ராஸ்குட்டிங்கிறது ஒரு பாக்யராஜ் படம், நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி தமிழ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அது அப்படியே மைண்டில் ஈஸியாக நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த ராஸ்குட்டின்னு வச்சுருக்கேன் நான். லெட்ஸ் ஆக்டிவேட் அவர் ராஸ்குட்டி, ரைட்? ஸோ அதை எழுதுனா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இவர் எழுதி வைக்கிறாரு. என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 இயர்ஸ் டவுன் த லைனில் ஒரு காஃபி ஷாப்பில் அவர் இருக்கிறப்போ சுற்றி ஒரே பயங்கர சத்தம், ரைட்? ஆனால் இந்த ராஸ்குட்டி எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஒன்ஸ் அதை எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளை சுற்றி வர ஆரம்பிக்கும். இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள், கார், நம்ம ஒரு கார் டிசைட் பண்ணி கார் பார்த்துட்டோம் இந்த கலர்லன்னா, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த கார் எப்படி தான் ரோட்டில் இருக்குன்னு தெரியாது, அவ்வளோ நாளாக இருந்திருக்கு. ஆனால் நமக்கு அது அப்போ தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கு டியூனின் ஆகிருக்கு, ரைட்? ஸோ வந்து இவருக்கு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ யாரோ 2 பேர் பேசுகிறாங்க. உருவியில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. இவர் வந்து ஒரு ஹீ ஸ்டார்டட் தி சேல்ஸ் கரியரில், அப்புறம் ஹீ பிகேம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ஹீ பிகேம் அ கோச், அதுக்கப்புறம் ஹீ பிகேம் புக் ஆத்தர். ஸோ இவர் அந்த சத்தத்துக்கு நடுவில் அவங்க 2 பேர் பேசுறதை கேட்டு இவராக போய் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸ் டீட்டெயில்ஸை வாங்கி அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறவங்களை அப்ரோச் பண்ணி, பை த டைம் இஸ் ஆல்ரெடி பாப்புலர். ஸோ இவர் நானே வந்து அங்கே ப்ரோக்ராம் பண்ணுறான்னொடனே கரும்பு தின்ன கூலியான அவங்க வந்து இவரை
இன்வைட் பண்ணி இவருக்கு பைசாவும் கொடுத்து அங்கே வந்து பேசி அவருடைய கோலும் அந்த மவுண்டன் ஏறிட்டார் அவர். கதை இங்கே முடியல. இதை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு, இன்னொரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குற செமினாரில் ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணும்போது அங்கே ஒரு எலக்ட்ரிஷியன், இதே ஏன்ப்பா என்கிட்ட சொல்கிற, நீ வந்து ஒரு கோச்சு, அதனால் உனக்கு இது நடந்திருக்கும், நான் ஒரு எலக்ட்ரிஷியன், எனக்கும் அதே பேஷன் இருக்குது, அதே உருவி ஏறணும்னு, ஆனால் எனக்கு $3000 ஆகும், ரைட், உனக்கு பே பண்ணி உன்னை கூப்பிட்டு போவாங்க, நான் எப்படியா போவேன், இதே என்கிட்ட சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டார் இதை கேட்டுட்டு. உடனே வந்து ஆத்தர் சொல்கிறாரு, சரி நீ ஃபர்கெட் இட், நீ வந்து எனக்காக எழுது, ரைட், ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஒரு மாதிரி 80% கன்வின்ஸோட சரி உனக்காக நான் எழுதுகிறேன் அப்படின்றது. இவர் எழுதுறார், இந்த எலக்ட்ரிஷியன் இந்த இதில் பேசின இந்த கேள்வி கேட்டவனும் எழுதுகிறான், ரைட். எழுதிட்டே வரான். நான் அவனுக்கும் அதே நடக்குது. அந்த 6 monthஸில் அவனோட அது ரிலேட்டடான மேகசின்ஸ் வருது, அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு மூவி வேறு வருது அந்த மவுண்டனில், அதை வாங்கி பார்க்குறான். ஸோ அதை மவுண்டனை சுற்றி அவன் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது, ரைட். ஒன் ஃபைன் டே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சதுனால ஃப்ரெண்ட் சொல்கிறான், இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், உருவியில் ஏதோ ஒரு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு மைனிங் ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணுறாங்க அந்த மவுண்டனில், அதுக்கு எலக்ட்ரீஷியன்ஸ் சேவைன்னு வந்திருக்கு, ஒரு ஆடு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இவன் அப்ளை பண்ணுறான். 2 monthஸில் இன்டர்வியூ முடிஞ்சு 3 monthஸில் அங்கே போய் மலை ஏறிட்டு வந்துடுறான், ரைட். மேஜிக் மாதிரி நடக்குது, ரைட். ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாப் 5%, பாட்டம் 95% மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ இதை எழுதுன்னு சொன்னால் இது எப்படி எனக்கு நடக்கும், இந்த ஹவுக்குள்ளே நம்ம அப்படியே we are so hard wired to think about how, but what he says, why, ஏன் எனக்கு அது வேணும், அந்த உருவி வேணும் அப்படிங்கிறத அவன் மனசால் he started writing because it's going to give him pleasure, it's going to give him a sense of accomplishment, right. ஸோ ஒரு விஷயத்த why, ஏன் பண்ணுங்கிறதுல நீ கிளாரிட்டி எடுத்துக்கோ. வாட் யூ வாண்ட் இன் லைஃப், வை யூ வாண்ட் தட் இன் யுவர் லைஃப், இந்த 2 விஷயம் நம்ம யோசித்தாலே ஹவு யூனிவர்ஸ் வில் ஃபிகர் அவுட் ஃபார் அஸ். அதுதான் சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு இருக்கிற வே ஆஃப் அப்ரிங்கிங்கில் என்னென்னா, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும், எல்லாத்துக்கும் வந்து வேலிடேஷன் வேணும், ப்ரூஃப் வேணும், ரைட். ஸோ அங்கே தான் பிரச்சனையே, ரைட். நம்புங்க நடக்கும், நடக்கட்டும் நம்புகிறேன், டிஃப்ரென்ஸ் புரியுதா? நம்புங்க நடக்கும், நடக்கட்டும் நம்புகிறேன். டாப் 5% நம்புவாங்க நடக்கும், பாட்டம் 95% நடந்தால் தான் நம்புவாங்க, ரைட். ஸோ ஓகே, ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஐ தாட் வி ஷுட் டெஃபினெட்லி ஷேர் திஸ், என்னுடைய ஸ்டோரி வித் சாய் நம்ம பிளாட்ஃபார்மில். இதை கொண்டு போய் சேர்க்கணும், ரைட். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இனிமேல் எழுத ஆரம்பிப்பாங்க. நானும் மேக்கிங் இட் அ வெரி வெரி இந்த இயரில் ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து ஹவ் டு மேக் இட் ரெகுலர். இன்னும் ஆக்கலை, ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். இப்போ கூட எழுதிட்டு தான் வந்தேன். அவ்வளோ சூப்பர் ஃபீல், எழுதி முடிச்ச உடனே ஒரு ஃபீல் கிடைக்கிது பாருங்கள், அதுக்கு வந்து ப்ரைஸ் டேக் கிடையாது. ஸோ எப்படியாவது நமக்கு என்ன வேணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வி ஆல் ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங், ரைட். சரி, இந்த இடம் வந்து ஹார்ஸ்லி ஹில்ஸ்ன்னு சூப்பராக இருக்குது. வி வாண்ட் அ வெரி குவாய்ட் இது அப்படின்னா குவாய்ட் வெக்கேஷன், நோ மேஜர் பிளேசஸ் ஆர் எனி திங், குட்டி ஊர், பியூட்டிஃபுல்லாக இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டாக வச்சுருக்காங்க. நல்லது. நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் இட், எஸ்பெஷலி இந்த டைம் பீரியட்லாம் சில்லெல்லாம் பிடிக்கும்னா அப்படி இருக்குது. பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள், யூ வில் லவ் இட், ரைட். ஹாப்பி மீட்டிங் யூ ஆல். சீக்கிரமே இன்னொரு எபிசோட் ஆஃப் ஸ்டோரி வித் சாய் ராமாவில் பார்க்கலாம்.